தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் கொடுக்காமல் இருந்த நிலையில் அந்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்வது, ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வது, தமிழகத்தில் இருக்கும் பல பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதல்வரை நியமிப்பது என பல மசோதாக்களை தமிழக அரசு நிறைவேற்றியிருந்தது. அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் இருந்ததால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியது. அந்த வழக்கில் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துள்ளது. அது மட்டுமன்றி ஆளுநர் அனுப்பி வைத்த மசோதாக்கள் மீதான ஜனாதிபதியின் நடவடிக்கையையும் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன்படி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மசோதா, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மசோதா, பல்கலைக்கழகங்கள் சட்டத்திருத்த மசோதா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மசோதா, MGR மருத்துவ பல்கலைக்கழக மசோதா, தமிழ் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா, சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா, அண்ணா பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா என மொத்தம் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநருக்கு பதில் மாநில முதல்வரே பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்க இந்த மசோதாக்கள் வழிவகை செய்வதால் இனி துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரின் ஒப்புதல் தேவையில்லை. அவருக்கு பதில் தமிழக அரசை துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.